வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியின் மீதான நேற்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் 16 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டு அகழ்வெல்லை விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போதே மேலும் 16 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதோடு புதைக்குழியில் இருந்து ஆடையை ஒத்த துணி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெல்லியடியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பெருந்தொகை பண திருட்டுடன் தொடர்புடைய 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லியடியில் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்த நபர் ஒருவரிடமிருந்து வெளிநாட்டு நாணய தாள்கள் உள்ளடங்கலாக 1,40 லட்சம் ரூபாய் வரை அண்மையில் திருடப்பட்டன. இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்ட நிலையிலேயே சந்தேக நபர்களாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு தொகை பணம் மீட்கப்பட்டதுடன் எஞ்சிய பணத்தை மீட்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பளை இந்திராபுரம் கிராமத்துக்கு நிரந்தர புகையிரத கடவையை அமைக்குமாறு கோரி எதிர்வரும் 2ஆம் திகதி ஜனாதிபதி பளைக்கு வரும் வேளையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க கிராம மக்கள் தீர்மானித்துள்ளனர். பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு கடந்த 2016ஆம் ஆண்டு மீள்குடியமர்வு இடம்பெற்று 8 ஆண்டுகள் கடந்த நிலையில் புகையிரத கடவை அமைத்து தரப்படவில்லை. ஜனாதிபதி, பிரதமர், போக்குவரத்து அமைச்சர், மாகாண ஆளுநர் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பல தடவைகள் இது தொடர்பில் முறையிட்ட போதிலும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலையிலேயே குறித்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு பகுதியில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 இராணுவத்தினரும் கடும் நிபந்தனையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 7ஆம் திகதி முத்து ஐயன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தினரால் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 19ஆம் திகதி முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்கு 26ஆம் திகதிக்கு திகதியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் தப்ரதீபன் தலைமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினருக்கான பிணை கோரிக்கை இராணுவ தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட நிலையில் கடும் நிபந்தனைகளின் பின்னர் குறித்த 4 இராணுவத்தினரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் சாட்சியங்களை அச்சுறுத்தக்கூடாது என்றும் நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாட்டு பயணங்கள் செல்ல முடியாது என்றும் மன்று அறிவித்ததுடன் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 30ஆம் திகதிக்கு ஒத்திவைத்தது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்ராவில் உள்ள வைஷ்ணவ தேவி ஆலயம் அருகே கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கிஸ்வர் மற்றும் தோடா மாவட்டங்களில் திடீரென பெய்த கனமழையால் வைஷ்ணவ தேவி ஆலயத்திற்கு செல்லும் பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் நிலச்சரிவில் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர் மழைக்கு மத்தியில் மீட்பு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைனுக்கு 3 முக்கிய நிபந்தனைகளை ரஷ்ய ஜனாதிபதி புடின் விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்விடயம் சர்வதேச அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணையும் முடிவை கைவிட வேண்டும், டொன்பாஸ் பிராந்தியத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும், உக்ரைனில் இருக்கும் மேற்கிந்திய படைகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று 3 நிபந்தனைகளை ரஷ்யா விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாஸ்கோவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தும் ரஷ்யாவின் யோசனையை உக்ரைன் நிராகரித்த நிலையில் புடினின் நிபந்தனைகளை ஏற்குமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐநா சபை, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற அமைப்புகளும் அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வடமாகாண மெய்வல்லுநர் போட்டியில் உடுவில் மகளிர் கல்லூரி மாணவி தங்கப் பதக்கத்தை பெற்றுள்ளார். 16 வயது பிரிவு உயரம் பாய்தலில் குகராஜ் சங்கவி என்ற மாணவியை 1.46 மீட்டர் உயரத்தை பாய்ந்து முதலிடத்தை தனதாக்கிக் கொண்டார். குறித்த மாணவி இதற்கு முன்னரும் பல தடவைகள் உயரம் பாய்தல் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி ஈட்டியமை குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.